திருவள்ளூர் வடக்கு மாவட்டத்தில் பல்வேறு விஷயங்களை பற்றி நாங்கள் ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டோம். அதோடைய மாவட்ட தலைவர் திரு சசிகுமார் அவர்களின் தலைமையில் எங்களுடைய காங்கிரஸ் பேரியக்கத்தை சேர்ந்த பல முக்கியமான தலைவர்கள் பங்கெடுத்து இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் கட்சியின் கட்டுமான பணிகள், அப்புறம் எங்களுடைய அலுவலகம், இதை பற்றியெல்லாம் சர்ச்சைகள் நடந்தது. மிகவும் நல்லபடியாக அந்த சர்ச்சைக்கு முடிந்தது. பாஜகவை சேர்ந்தவர்கள் எது வேணால் விமர்சனம் செய்யலாம். அவர்களுடைய எண்ணம் எப்படியாவது தமிழ்நாட்டிற்குள் வந்து தமிழக மக்களின் ஒரு சமூக நல்லிணக்கத்தை கெடுத்து அதை அரசியலாக மாற்றுவது மட்டும்தான் அவர்கள் எண்ணம். அதனால் அவங்க நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுவாங்க. இந்த நேரத்தில் எலெக்ஷனில் பல மாற்றங்கள், பல விஷயங்கள் அவங்க சொல்லுவாங்க. அதை எதையும் சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்திய கூட்டணி வழிநடத்திற்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையேற்று காங்கிரஸ் மூத்த தலைவர் மணிசங்கர் ஐயரும் அப்புறம் உத்வா தாக்கரும் பேசியிருக்காங்க. இல்லை, இந்தியா கூட்டணி என்பது ஒரு எல்லாரும் ஈக்குவலாக இருக்கிற ஒரு கூட்டணி. அந்த கூட்டணி எங்களுடைய தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து பல விஷயங்களை அதில் டிஸ்கஸ் செய்து தான் முடிவுகள் எடுக்கிறாங்க. அதன்படி அதற்கு யார் தலைமை தாங்கணும், தலைமை தாங்கக்கூடாதுன்ற முடிவுகளை அவர்கள் எடுப்பார்கள். மணிசங்கர் ஐயா அவர்கள் சொன்ன கருத்துக்கள் அவருடைய சொந்த கருத்தை தான் நான் பார்க்குறேன். அதுக்கு நான் எதுவும் சொல்ல விரும்பலை. திமுகவோட தேமுதிக வந்திருப்பதால் காங்கிரஸுக்கு கிடைக்க வேண்டிய தொகுதிகள் குறையன்னு நினைக்கிறீங்க? அப்படியெல்லாம் எதுவும் நான் நினைக்கல. அதாவது இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தைகள் இனிமேல் தான் ஆரம்பிக்கும். நான் சொன்ன மாதிரி இது ஒரு சித்தாந்த சண்டைன்னு தான் நம்ம பார்க்கணும். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எந்த இயக்கங்கள், எந்த கட்சிகள் சமத்துவத்தின் பரவாகவும் நீதியின் பக்கமும் நிற்பது ஒரு பக்கம், சமத்துவத்தை எதிர்ப்பவர்கள்லாம் இன்னொரு பக்கம். இது சமத்துவத்தை ஆதரிப்பவர்களின் பக்கம் இப்போ தேமுதிகவும் வந்திருக்காங்க. அப்படிதான் பார்க்கணும். சிபிஐ மற்றும் பல்வேறு கோணங்களில் தாவக பாஜக அழுத்தம் கொடுத்ததாக அருண்ராஜ் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக பாஜகவின் அரசியலே அதுதானே. எல்லாருக்கும் அழுத்தம் கொடுப்பது மட்டுமல்ல, அவர்களை அராஜக போக்கில் அவர்கள் வழிக்கு கொண்டு வருவதும் அவர்களுடைய அரசியல் தான். அது தாவேக்காவும் அதிலிருந்து தப்பிக்க முடியாது. எதிர்கட்சி தலைவர் தேமுதிக தோல்விக்கு வாழ்த்துகிறோம் அப்படின்னு சொல்லட்டும். அவரால் இப்ப சொல்ல மட்டும் தான் முடியும், வேற என்ன பண்ண முடியும்? அவர் எவ்வளவு சொல்லணுமோ சொல்லிக்கிட்டோம். மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. யார் எந்த பக்கம் சேர்றாங்க, எந்தெந்த இயக்கங்கள், எந்த மாதிரியான இயக்கங்கள் எந்த பக்கம் இருக்காங்கன்றத பார்த்துட்டு தான் இருக்காங்க. யார் வெளில போறாங்கன்றத மக்கள் சொல்லுவாங்க. சட்டமன்ற தொகுதி இருக்கு. காங்கிரஸ் பொறுத்தவரை எத்தனை தொகுதிகளுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கூட்டணி விஷயங்கள் எல்லாமே கூட எங்களுடைய மேலிட பொறுப்பாளர்கள் பேசுவாங்க. அதை பற்றி நாங்கள் பொது வெளியில் பேசுவது தவறு.